இப்ப விஜய்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இப்ப போய் சன் டிவி பாருங்களேன். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல சன் டிவில செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க அண்ணன் குணசேகரன், அது எங்க அப்பா பத்திரிகையாளர் தான், மூஞ்சில அவருக்கு தான் ஒட்டிருக்கோம். திமுக பத்திரிகைக்கு வேலை செய்யறதுக்குன்னே பத்து போட்டவங்க அம்மா பத்து போட்டிருக்காரு. அவர் இப்ப பத்திரிகையில சன் நியூஸ்ல போய் பாருங்க, ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் அறிவிச்சார நேரத்து விஜய் நேரத்து சேர்த்து விஜய் வாய் திறந்த உடனே திமுக நாயை திறந்துருது. எது விஜய் வாயை திறந்த நாயை திறந்து விட்டுறான். டிவியை திறந்து விஜய் சொல்லிட்டாரு யாரு கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தனிச்சு முதலமைச்சர் ஆகக்கூடாது. இப்ப முதலமைச்சர் ஆனா யாருக்கு பாதிப்பு? முதல்ல திமுகவுக்கு இவ்வளவு பாதிப்பு, அதிமுகவுக்கு இவ்வளவு பாதிப்பு. இப்ப போடுறான் பாருங்க, நாம் தமிழருக்கு இவ்வளவு பாதிப்பு, மற்றவையும் போடுறான். என்னடா நாம் தமிழர் போடவே மாட்டானே சன் டிவில, இப்ப ஏன் போடுறான்னு கேட்டா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள, இந்த வட்டம் விஜய் வந்துட்டாரு, உங்க நாம் தமிழர் ஓட்டு தான் உங்க அழிஞ்சிரும் பாருக்கோ. ஏன்னா எல்லாம் சின்ன பையங்களாம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, யங்ஸ்டர் அடுத்த தலைமுறை ஓட்டு போட்டாங்க. விஜய் வந்ததுனால ஆம்பளை பொம்பளை எல்லாத்தையும் அழிச்சு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அடுத்த ஜனநாயகம் ஒரு படம் வருது, எப்படின்னு தேட்டர்லயே படுத்துருவாங்க. தைப்பொங்கல் போய் படுக்கிறவங்க ஓட்டு போடத்தான் தேட்டருக்கு வருவாங்க, அது வரைக்கும் வெளியே வர மாட்டாங்க. உங்க ஓட்டு போயிருங்களா அப்படின்னு அவன் கனவுட்டான். ஐயோ நல்லது, இதுல நாம் தமிழர் சேர்த்துருவோம், சேர்த்துட்டோம்னா நான் சீமானு தான் பாதிப்பு, சீமானு தான் பாதிப்பு, சீமானு தான் பாதிப்புன்னு வந்துருன்னு பார்த்தா அந்த ஓட்டு போட்டாங்க ஒரு 35,000 பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. செருப்பு ஒரு வாயில செருப்ப கவ கொடுத்து இன்னொரு செருப்பாலே கொண்டு சொல்லி சத்து சத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? விஜய் தனியா தான் நிப்ப முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லி தேர்தலை சந்திச்சா அதிமுகவுக்கு 44% பாதிப்பு. யாருக்கு? அதிமுகவுக்கு 44% பாதிப்பு, திமுகவுக்கு 45% பாதிப்பு, மற்றவர்களுக்கெல்லாம் 10% பாதிப்பு, நாம் தமிழருக்கு 3% தான் பாதிப்பு. எது? வெறும் 3. அந்த 3 எங்க முக்கினாலும் தேட முடியாது. ஏன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் சும்மா காட்டியும் போடுறவல்ல, நாம் தமிழர் கொள்கை தனிச்சு நிக்கிறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கான். கட்சி தொடங்கும் போது நாங்க யார் வேணாலும் கூப்பிடுவோமே, கூட்டணி தான், அதுல அதிகாரம் தான், இப்படி பிச்சை எடுத்துட்டு வர வேண்டும் நம்பி ஓட்டை வச்சுட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியை வெளியே கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா டிவி கிடையாது, நம்மகிட்ட தொலைக்காட்சி கிடையாது, செய்தித்தாள் கிடையாது, இவங்க எல்லாம் உட்காந்துக்குறாங்க. 4 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் திமுக அம்மா, ஒருத்தர் விடுதலை சிறுத்தைமா, இன்னொருத்தன் காங்கிரஸ், ஒருத்தன் பாருங்க மூத்த அரசியலாளரா, இங்கிட்ட ஒருத்தர் உட்காந்துருப்பான் அரசியல் விமர்சகர். எல்லா கலாநிப்பிலும் அந்த வீட்டுக்கு உட்காந்துருக்கேன். எல்லா பேரும் திமுக தான் காசு கொடுத்து அனுப்பி ஆளுக்கு 3000 ரூபாய் பேட்டா வண்டியில வந்து கூப்பிட்டு வந்து ஒரு டீயை கொடுத்து ஒரு ஜூஸை கொடுத்து 3000 ரூபாய் கொடுத்தா வீட்டுல படுத்துருவாங்க குப்பர் அடிக்க. அவங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாம் தமிழரை சொல்லிடவே கூடாது, நாம் தமிழரை பேசிடவே கூடாது, குறைச்சு பேசுறதுக்கு மட்டும் நாம் தமிழரை பேசணும், அப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும். ஆனா நீங்க யோசித்து பாருங்க, இப்படி நாம் தமிழர் இந்த மண்ணில் எந்த இடத்திலும் பேசவே கூடாதுன்னு நினைக்கிற இவங்க மண்ணில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள் எதிராக ரோட்ல வந்து பேசணும்ல. அப்ப இங்க யார் பேசுறா? இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த படுகொலையை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க கூட்டம், தமிழ்நாடு முழுக்க போய் பாருங்க. எந்த டிவிலையும் போட மாட்டான். யூடியூப்னு ஒண்ணு இருக்குது, நல்ல வேலை. அந்த யூடியூப் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் கட்சி வச்சிருக்கிற ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. இங்க கட்சினாலே திமுக அதிமுக மட்டும்தான், இப்ப பிஜேபி காங்கிரஸ் மட்டும்தான், மத்தவங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்க வீட்டுல மாமி மச்சான் வந்திருப்பாங்க, இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் பிடிச்சிருப்பாங்க. இந்த யூடியூப்னு ஒண்ணு இருக்க போய் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் எங்க அண்ணன் சீமான் அவர்கள் தினந்தோறும் பொதுக்கூட்டம் பேசுறாருங்க. நேற்று ஒரு இடத்துல பேசியிருக்காரு, இன்னைக்கு ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காரு. 8ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டம் பேச போறார், 10ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டம் பேச போறார். எந்த அரசியல் கட்சி தலைவராது எங்கேயாவது போய் நிக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க நல்லதை யாரும் பேசிடக்கூடாது, நல்லதை ஒருத்தனுக்கும் காட்டிடக்கூடாது. கலாணிப்பிலே காட்டி காட்டி அரசியல் சாக்கடை நம்ம சொல்லி கொடுத்து சாக்கடையில பண்ணி தான் வரும். அதனால திரும்பி பார்க்காதீங்க. அப்ப என்ன பண்ணணும்? பெரிய பண்ணி கூட கட்டி பிடிச்சி படுத்துக்கணும். இந்த திமுக பண்ணி கூட, இந்த அதிமுக பண்ணி கூட அப்படி சாக்கடையில பண்ணி தானே வரும். புதுசா இருந்தாலும் பண்ணி, பழசா இருந்தாலும் பண்ணி தானே. அதனால புது பண்ணி வேண்டாம், பழைய செருப்பு கொண்டு அடிக்கணும். அதனால பழைய பண்ணி மட்டும் செட் ஆகுது. யோசிச்சு பாருங்க. எனக்கு திமுக என்ன பேசுது? இதை பத்தி ஏதாவது எங்க வாய் பேசுதா? ஆளுங்கட்சியாவே இருக்கட்டுமே, திமுக ஓட்டு கேட்ட பெருமக்கள் காங்கிரஸ்கார, விடுதலை சிறுத்தை, இந்த கூட்டம் இருக்கிற இந்த பெருமக்கள் எல்லாரும் ஓடி ஓடி ஓட்டு கேட்டாங்களா? பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும், ஓட்டை இங்க போடுங்க, ஓட்டை இங்க போடுங்க கேட்டாங்கல்ல. எவனா ஒருத்தனை வாய் திறந்திருக்கானா? ஒருத்தன் வாய் திறந்திருக்கானா? இன்னைக்கு ஒருத்தன். இது பெரிய செய்தி ஆயிடுச்சுங்க. அஜித் குமார் மரணம் என்பது செய்தி ஆயிடுச்சு. இப்ப முதலமைச்சர் வந்து அந்த அஜித் குமார் அம்மாவுக்கு போன் பண்ணிட்டு, சாரிமா நடந்துருச்சு. சரி, அஜித் குமார் அம்மாவுக்கு நடந்துருச்சு. முருகம்மாவுக்கு, தங்கசாமி அப்பாவுக்கு, முதுகுளத்தூர் மணியன் அம்மா அப்பாவுக்கு, இங்க அண்ணா நகர்ல பலியான வெங்கடேஷ் அம்மா அப்பாவுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த சாரிமா கூட வரலையா? அது ஒண்ணு வாசி வாயில சொல்ல, நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல காசா பணமா,
வாயில தானடா மன்னிப்பு தானடா கேட்டு போடான்னு சொல்ற மாதிரி மன்னிப்பு தானே, இங்கிட்டு ஒரு மன்னிப்பு இங்கிட்டு ஒரு மன்னிப்பு. அந்த மன்னிப்பு அஜித்குமாருக்கு மட்டும் தான் வந்திருக்கு, மத்தவனுக்கு வரல. ஏன் இது செய்தி ஆயிருச்சு, எல்லாரும் பேச ஆரம்பிச்சான். ஐயோ பெருசாகி போச்சு, ஊருக்கு தெரிஞ்சிருச்சு. இது முருக வெளியே தெரியல, தங்கச்சாமி வெளியே தெரியல, முதுகுளத்தூர் மணிகண்ட வெளியே தெரியல, சென்னையில் இருக்கிற விக்ரேஷ் வெளியே தெரியல, தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்ட 44 பேர் மரணங்கள் வெளியே தெரியல இந்த ஆட்சியில. அது தெரியாதனால உட்கார்ந்து நீங்க பேசுவாங்க. இப்ப போய் தொலைக்காட்சி போய் பாருங்க, திமுக காரங்க என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதிமுக ஆட்சியில வந்து அந்த சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் பின்னீஸ கொண்டாங்கல, எடப்பாடி என்ன பண்ணாரு? இதுதானடா நாங்களும் சொல்லுவோம், அந்த பேரும் கொலகார பேர் தான், இந்த பேரும் கொலகார பேர் தான், ரெண்டு பேரும் வெளியேற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இவங்க நீதி நீதி என்னடான்னு கேட்டா, அவங்க மட்டும் சரியா, அவன் போய் கேளுங்க, அவங்க மட்டும் சரி. அடுத்து போய் அதிமுக ஆட்சிக்கு வந்து என்ன பேச நினைக்கிறீங்க? திமுக ஆட்சியில மட்டும் அஜித்குமார் அடிச்சு கொண்டாங்க, நாங்க ஒரு விஜய் சூர்யாவை அடிச்சு கொள்ள கூடாதா அப்படின்னு வந்து நிப்பாங்க. அதான் நடக்கும். அதுதானே மாறி மாறி ஆட்சியில. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வாசுதேவன் பேசிட்டு இருக்கிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கு இது செய்திங்க. நமக்கு சிரிப்பு வரும், கோபம் வரும், ஒரு உணர்வு வரும், முடிஞ்ச உடனே டீயை குடிப்போம், அப்படியே பேசி அந்த பையன் நல்லா பேசுவாங்கப்பா அப்படின்னு கடைஞ்சு போயிடுவோம். ஆனா சாவு விழுஞ்சு பாருங்க, அந்த இடம் விழுஞ்சுல அஜித்குமார் வீடா நம்ம இருந்தா நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டுல 2 பசங்க இருப்பாங்க, நம்ம வீட்டுல 2 பொம்பளை பிள்ளை இருக்கும், நம்மளும் பிள்ளைல ஒத்த பிள்ளை. இப்ப வேற ரொம்ப 2 பிள்ளை எல்லாம் பெத்துக்கிறதெல்லாம் குறைஞ்சு வச்சு ஒத்த பிள்ளையாவே இருக்கும். அடிச்சு கொண்டாலும் அதுக்கு கேட்க நாதி கிடையாது. 2ல ஒருத்தனை கொண்டுட்டு திமுகவோட அந்த திருப்பவனத்தோட அந்த பேரூராட்சி தலைவரா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல போய் பஞ்சாயத்து பேசுறாரு. வாங்கியா காசு வாங்கிமா, ரொம்ப எல்லாம் பேசிட்டு இருக்காத. அடுத்து ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் போலீஸ் சும்மா நினைச்சிடும், இன்னைக்கு பிரச்சனை வெளியே தெரிஞ்சிடும். இந்த போராட்டம் வீட்டுக்கு போயிருவான் நாளைக்கு. 1 வருஷம் கழிச்சுனாலும் போலீஸ் இங்கே தான் இருக்கும். அப்ப உங்க மகன் நவீன் 2வது மகன் இருக்கான் பாரு, அவன் மேல கஞ்சா காசு போட்டு உள்ள போட்டா என்ன பண்றது? அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப டிவில எவனும் போட மாட்டான். அதனால பார்த்து ஒரு வேலை, உனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தலாம். உன் பையனுக்கு என்ன படிச்சிருக்கான்? எம்பிஏ படிச்சிருக்கானா? சரி, ஒரு 30,000 சம்பளத்துல வேலை போட்டு கொடுத்துரும். விடு 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 விடு. எது மூத்த பிள்ளைய சாக கொடுத்துட்டு இளைய பிள்ளைக்கு வேலை, அப்படி கமிஷன் 50 லட்சம் பேசி 10 லட்சம் முடிஞ்சு போச்சு. 50 லட்சம் தொடர்ந்து எப்படா 10 லட்சம் வந்துச்சு? அது பேச போன அமைச்சருக்கு 10 லட்சம் போயிருச்சு, அதுக்கு ஒத்து போன அந்த ஒன்றியத்துல அந்த ஊர் பேராயத்துல 10 ரூபா போயிருச்சு. எங்க அண்ணன் ஜடமாட்டி பக்கத்துல உட்காந்துருக்கிற ஒரு 8 நாளா அவருக்கு ஒரு 20 ரூபா போயிருச்சு, முடிஞ்சு போச்சு. 10 ரூபா தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அப்படித்தானே? அப்படித்தானே அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. ஒரு கொலையை நிகழ்த்தி விட்டு நான் கேட்கிறேன், இந்த அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய் கொடுக்குங்க. 5 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கு. உங்களுக்கு நினைவு இருக்கா? சரியா 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த ஜூன் மாசத்துல இன்னைக்கு 20 ஜூன் மாசம் 24 நினைக்கிறேன், 1 வருஷம் ஆக போகுது. கள்ளக்குறிச்சி மரணம் உங்களுக்கு நினைவு இருக்கும். கள்ளக்குறிச்சியில விசச்சாராயம் முடிச்சு செத்து போனாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா? எவ்வளவு? 10 லட்சம். விசச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம், போலீஸ் அடிச்சு செத்தா 5 லட்சம். எனக்கு போலீஸை பார்க்கவே பாவமா இருக்கு. ஏன்னா அவங்க விலை கம்மியா இருக்கு. சாராயத்துக்கு இருக்கிற மதிப்பு போலீஸுக்கு இல்ல, அது விசச்சாராயத்துக்கு இருக்கிற மதிப்பு எங்க ஆளுகளுக்கு இல்லைன்னு ரொம்ப சங்கடப்படுத, வருத்தப்படுற, வேதனைப்பட இதுக்கு தனியா கண்டன ஆரம்பிட்ட வைக்க தயாரா இருக்கும். அது வேற விஷயம். யோசிச்சு பாருங்க. கள்ளச்சாராயம் என்பது நாட்டில் தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்ட மருந்தை குடித்த கள்ளச்சாராயத்தை குடித்து செத்து போனவனுக்கு அரசாங்கம் ஒண்ணுமே கொடுக்க கூடாது. ஆனா 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுக்க. அப்பாவி ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டாங்க, 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போங்க. எப்படி இது நீதி? இதான் நீதியா? நீங்க சிந்திச்சு பாருங்க. இல்ல நடவடிக்கை எடுக்கிறோம். என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? 5 காவலரை நாங்க உள்ள தூக்கி போட்டோம். பிரபு, சண்முக சுந்தரம், இந்த அவங்க எல்லாம் தூக்கி நாங்க உள்ள போட்டோம். அப்படியா? 5 பேர் என்ன பண்ணாங்க? 5 பேர் தான் அடிச்சிருக்காங்க. அந்த நீங்க வீடியோல பாக்கலையா? அந்த தக்கு சொல்லியா ஒரு வீடியோ வந்துச்சுல, அதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குமே. அந்த 2 பேர் அடிக்கும் போது பைப் வச்சு அடிக்கிற மாதிரி, அடே ஐயோ நெஞ்சே பதச்சிருச்சு. அவங்க எல்லாம் உள்ள போட்டே ஆகணுங்க. சரிங்க, போட்டாச்சுங்க. 6 பேர் இருந்தாங்க, ஒருத்தனை போடாம 5 பேரை போட்டிருக்கீங்க. அந்த 6வது ஆள் எங்கங்க? இல்ல அவர் அடிக்கவே இல்லைங்க. 6 பேர் போயிருக்காங்க. அவர் கொஞ்சம் 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 ஈவிரக்கம் உள்ள மனுஷர் பார்க்கும். 5 பேர் தான் அடிச்சிருக்காங்க, ஒருத்தர் அடிக்கலங்க. யாரு? போலீஸே சொல்லுது அவர் அடிக்கலைங்க, அதனாலதான் அவரை ஒண்ணும் செய்யல. இப்ப இந்த 5 பேரோட வீட்டுக்காரங்க கேக்குறாங்க, பிரச்சனை இப்படி பண்ணலாமா? உயர் அதிகாரி சொல்ல போய் தானே நாங்க இப்படி பண்ணோம். இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வருது. சரிங்க ஜம்மா, உங்க புருஷெல்லாம் உயர் அதிகாரி சொல் பேச்சு கேட்டாங்களே, அந்த ஒருத்த மட்டும் உயர் அதிகாரி சொல் பேச்சு கேட்காம வேலை இருந்திருக்கானே. இப்ப தப்பிச்சான் பாத்தீங்களா? இப்ப தப்பிச்சான் பாத்தீங்களா? உங்க புருஷனும் மூடிக்கிட்டு, எது கையையும் வாயையும் மூடிக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்களா? 5 பேரும் தப்பிச்சிருப்பாங்களே. நெஞ்சில ஏறி மிதிச்சான்ல அந்த பையனோட உடம்புல பாருங்க, மருத்துவ அறிக்கை வந்திருக்குங்க. 44 இடம். நீங்க உடம்புல 44 இடம் உங்களால சொல்ல முடியுமா? தலையில ஆரம்பிச்சு கால் வரைக்கும், நகம் விரல் வரைக்கும் சொல்லி பாருங்களேன். சும்மா கட்டி வீட்டுல போய் உட்காந்து 44 இடத்தை மட்டும் சொல்லி பாருங்க.
10-15 பேர் உங்களால வராது. கை காலு விரல் அப்படி இப்படி இடுப்பு வயிறு அது இது தலை முடி இடி பிரிச்சு பார்த்தாலும் 10-15 இடத்துக்கு மேல உங்களால சொல்லிக்கிற மாட்டீங்க. 44 இடத்துல காயம் இருக்கு, உள்காயம். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த போலீஸ்காரங்க எவ்வளவு வன்மமா தாக்கி இருப்பாங்க. அவங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த வெறுமனே ஒரு காவல்துறை அப்படிலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கான்ஸ்டபிள் ஐயா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கான்ஸ்டபிளை ஏவனது யாரு? ஏற்கனவே அந்த டிஎஸ்பிக்கு ஒரு தனிப்படைன்னு சொல்றாங்கல்ல, அந்த தனிப்படைக்கு ஒரு எஸ்ஐ இருப்பாரு. நல்ல வேலை அவர் லீவ்ல போயிட்டாரு 2 நாளைக்கு முன்னாடி. இல்லன்னா இப்ப அவரை மாட்டி விட்டு எங்க அண்ணன் சண்முக சுந்தரம் தப்பிச்சிருப்பாரு. டிஎஸ்பி யாரும் தெரியுதா? டிஎஸ்பி உங்களுக்கு தெரியுதா? வாசல் இருக்கவங்க தெரியுதா யாரும் டிஎஸ்பின்னு? நம்ம ஏரியால வேலை பார்த்த நம்மளுதான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இன்ஸ்பெக்டரா இருந்தவங்க இங்க இருந்து சங்கமயில் இன்ஸ்பெக்டர் ஆகி அங்க இருந்து ஆண்டிப்பட்டிக்கு டிஎஸ்பியா போய் அங்க ஆளுங்கட்சி தாக்கு பிடிக்க முடியாம அங்க இருந்து எரிஞ்சு சிவகங்கையில மானாமதுரை உட்கார வைக்கப்பட்ட எங்க அண்ணன் சண்முக சுந்தரம் ரொம்ப நேர்மையான ஆளு. நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப நேர்மை. எனக்கு நிறைய தெரியும். ஏன் தெரியுமா சொல்லட்டுமா? இந்த 4 வழிச்சாலை போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. 4 வழிச்சாலை இன்னும் வரல. அது வராது ஒண்ணும் பண்ண முடியாது. அது அப்படின்னு 4 வருஷம் ஆகும். அது வேற விஷயம். அவங்க ராஜபாளத்தோடு பாட்டிட்டு இருக்க வேண்டியது 4 வழிச்சாலை. இந்த 4 வழிச்சாலை போராட்டம் நடக்கிற போது எவன் போராடுறான்? எவன் முன்னாடி நிக்கான்? எவன்டா இடம் கொடுக்கான்? எவன்டா மனு போடுறான்னு பாத்துக்கிட்டே இருந்து அந்த தரணிக்கு ஏத்தாப்புல ஜாஸ்பர்னு ஒரு கட்டடம் இருக்கு பாருங்க, அங்கதான்டா ஆபீஸ் வச்சிருக்காங்க. இவன் தாண்டா எல்லாத்தையும் வெளிநாட்டு கம்பெனியாம இவன் பேப்பரா எழுதிட்டு இருக்கானாம அங்க என்னமா போட்டுக்கிட்டு இருக்கானு சொல்லி கவனிச்சு அங்க தலையாரி அனுப்பி தலையாரி பேச அவர் பேச இவர் பேச அவர் பேசணும்னு அரசு ஊழியரை வேலை செய்ய விடாமல் தடுத்த வழக்கு. முதல் வழக்கு யாரு? எங்க அண்ணன் ஜெயராமன் மேல முதல் வழக்கு. அடுத்து அதே மாதிரி இன்னொரு வழக்கு போட்டு குண்டாசு யாரு? நம்ம நல்ல உத்தம சண்முக சுந்தரம் போட்ட வேலை. உத்தம குண்டாச போட்டு அந்த குண்டாசை நீக்கணும்னா ஒன்னும் பெருசாலாம் தர வேண்டாம். ஒரு 2 lakhs ஒன்லி 2 lakhs 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா போதும் நீக்கிடலாம். நேரடி அவர் கேட்க மாட்டாரு. அதுக்கெல்லாம் நிறைய ஆள் இருக்கு. ஹைகோர்ட் வரைக்கும் வக்கீல் வச்சிருக்காருங்க அண்ணன் சண்முக சுந்தரம். அப்படி இங்க இருந்து பிரட்டி அங்க பிரட்டி அங்க இருந்து மதுரையில இருந்து வக்கீல் பேசுவாங்க. தலைவர 2 லட்சம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை குண்டாசுல இருந்து நம்ம நம்பிக்கை இல்லாம போயிருச்சு. ஏன்னா குண்டாசு போடுற அளவுக்கு இது என்னடா கேஸ்? ஒரு 2 கேஸ் தான் வச்சிருக்கோம். நம்ம கொலை கேஸ் கொள்ள கேஸ் எல்லாம் ஒண்ணு வாங்கல, கஞ்சா விக்கல, திருட்டு நம்ம சாரா விக்கல, நம்மள மணல் கடத்தல, இங்க இருக்கக்கூடிய எந்த கெட்ட வேலையும் கல்லு மலைய கடத்தல, நம்ம மேல குண்டாசு எதுக்கு போட போறாங்க? அவர் ரொம்ப அசால்ட்டா அதெல்லாம் தர முடியாது காசு அப்படின்ட்டாரு. காலையில சொல்றாங்க கன்ஃபார்மா போட போறாங்க அப்படின்னு. சரி என்னன்னு கேட்டு வருவோம் போனா கையெழுத்து போட்டு போயிட்டு வாங்கன்ட்டாரு. எது? குண்டாசு கையெழுத்து போட்டு அனுப்பி வச்சு கிளம்பு. அப்படி உத்தம யாரு? இந்த சண்முக சுந்தரம் இங்க இன்ஸ்பெக்டரா இருக்கும் போது அவர் தான் இப்ப டிஎஸ்பியா போய் நேரடியா இப்ப சொல்றாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? டிஎஸ்பி தாங்க, ஸ்ட்ரெயிட்டா டிஎஸ்பி தான் அப்படி அடிக்க சொல்லியிருக்காரு. முடியுமா? டிஎஸ்பி அப்படி அடிக்க முடியுமா? நேரடியாக ஒரு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஒரு சம்பவத்துல முன்னாடி நிக்க முடியாது. இப்ப வாசு இருக்குல்ல, வாசுல இப்ப நாங்க அனுமதி கேட்டோம். அனுமதி தர முடியாதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? எங்க அண்ணன் செல்வம் போய் இவர் தான் அனுமதி கேட்க போனாரு. டிஎஸ்பி சொன்னாங்க. எங்க போய் மனு கொடுத்தாரு? இங்க இருக்கிற வாசு ஸ்டேஷன்ல தான் கூட்டம் நடக்குது வாசல. அப்ப வாசல் காவல் நிலையத்துல கொடுத்தா டிஎஸ்பி வர மாட்டாரு. டிஎஸ்பிக்கு கீழ இருக்க தனிப்பட வராது. இங்க இருக்கிற ஆய்வாளர் இருக்காரு பாருங்க, அவங்க தான் எங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. எஸ்பி வந்து ஒரு 10 நாளைக்கு பத்திரமா பொத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க திறக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அது நீங்க போலீஸ் தலைவா, எஸ்பிக்கு நீங்க பொத்திக்கிட்டு இருங்க, நாங்கெல்லாம் பொத்திக்கிட்டு இருக்க முடியாது, நாங்க நடத்துறோம் போங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அது வேற விஷயம். யாரு பதில் சொன்னது? இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர் தான் பதில் சொல்றாரு. ஆய்வாளரை மீறி நான் பண்ணணும்னா இவங்க எங்க தகவல் அனுப்புவாங்க? தகவல் எங்க அனுப்புவாங்க? டிஎஸ்பிக்கு தகவல் அனுப்புவாங்க. இவங்க அனுப்புறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தர் அனுப்புவாரு. யாருக்கு? எஸ்பிக்கு அனுப்புவாரு. எங்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் ஒரு ஏட்டையான யூனிஃபார்ம் விடாம ஒருத்தர் வேலை பார்த்துருப்பார் தெரியுமா? போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட ஆளெல்லாம் பார்க்காம ஃப்ரெண்ட்லியா நம்மகிட்ட பழகிட்டே இருப்பாங்க ஒரு டீம். அந்த டீம் தான் எஸ்பிக்கு நேரடி தொடர்பு இருக்க டீம். அந்த டீம் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் வேலை செய்யும். இங்க மண் கொடுத்திருப்போம் பாருங்க. எங்க எங்க அண்ணன் செல்வம் போய் புதன்கிழமை நடத்திக்கிட்டுமா சனிக்கிழமை நடத்திக்கிறோம் மனு கொடுத்துருப்பாரு. கொடுத்து வெளியே வந்தோன்னே தலைவா என்ன நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க, அந்த மனுவோட ஜெராக்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி உடனே எஸ்பி அனுப்பிடுறாங்க. எஸ்பி யாருக்கு? எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. நேரடி எஸ்பி இல்ல, எஸ்பி இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருப்பாரு. இந்த எஸ்பி ஏட்டையாக்கள் எல்லாம் எல்லா காவல் நிலையத்தில் வேலையாகக்கூடிய எஸ்பி ஏட்டையாக்கள் அந்த மனுவை எடுத்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் கொடுத்துருவாங்க. ஒருவேளை இந்த கூட்டம் நடக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, இன்ஸ்பெக்டர் தேவையில்லாம கூட்டம் நடத்த தடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், எஸ்பி எஸ்பி இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, எஸ்பி அலுவலகத்துல இருந்து போன் வரும், நடத்திட்டு போறாங்க, நீ ஏன் தடுத்துக்கிட்டு இருக்க, பெசான் கிடையா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கூட்டம் நடக்கும்.
அப்ப ஒரு காவல் நிலையத்துக்குள்ள யார் வந்தாலும் போனாலும், யார் மனு கொடுத்தாலும், என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒருத்தர் விசாரிக்க கூட்டு வந்தா கூட எஸ்பிக்கு உடனே தகவல் போயிடும். இல்லன்னு மறுக்கவே முடியாது. ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது அந்த எஸ்பிக்கு தெரியவே தெரியாதுங்க. எஸ்பிக்கு வந்து சென்னையில இருந்து சொன்னாங்க, உளவு பிரிவு தான் சொல்லி, ஓ உங்க ஊர்ல இருக்கிற ஒருத்தனை கொண்டுட்டாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்ப என்ன செய்ய போறீங்க? நாங்க காத்திருப்போர் பட்டியல வச்சுட்டோம். எஸ்பிக்கே தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, எஸ்பிக்கே தெரியாது. தெரியாத அவருக்கு காத்திருப்போர் பட்டியல். தெரிஞ்சு புடுங்காம இருந்த காவல்துறையோட மந்திரியா இருக்க ஸ்டாலினுக்கு என்ன பட்டியல்? என்ன பட்டியல் வைக்க? காவல்துறையோட மந்திரி யாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. டிஎஸ்பி அடிக்க விட்டாரு, அவரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. தெரியாம யாரு? மேலதிகாரிக்கு தெரியாம வேலை பார்த்துட்டாரு. தெரியாம எப்பரா நீ என்னடா தெரியாம இருந்தோம் சொல்லி எஸ்பி வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. அது கூட தெரியாம இருந்தீங்களே காவல்துறை மந்திரி ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சர் தானே. ஏன்னா ரயில் பெட்டி விழுந்துருச்சுன்னா ரயில்வே மந்திரி பதவி வழங்குறாங்க, நாட்டில் லஞ்சம் தலைவிரிச்சாச்சுன்னா சட்டமந்திரி விலகி போங்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சுன்னா முதலமைச்சர் வெளியே போகிறார், காவல்துறை சிக்கலாகி போச்சு, காவல்துறை ஒருத்தர் அடிச்சு படுகொலை பண்ணிச்சு, காவல்துறை மந்திரி பதவி விலகணும். சாரிமா, அவர் இப்ப என்ன சொல்றாரு தெரியுதா? பதவி விலகுன்னு சொல்லிதான் சாரிமா, நான் விலக முடியாது, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிடுற, வேலை வேணா கொடுத்துருவோம். எப்படி நீங்க நினைச்சு பாருங்க. இவங்க எடப்பாடி வந்து அப்படி பண்ணிடலாம். ரெண்டு நலானி பேரடா. எடப்பாடி ஜார்ஜ் பெனிக்ஸ் வழக்குல 5 பேர் இன்னைக்கு உள்ள கிடக்குறாங்க. அதே எடப்பாடி ஆட்சி காலத்துல ஸ்டெர்லைட்டுக்காக போராடிய 17 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு வாயில சுட்டு கொண்டாங்க. வாயில 21 பேர் குற்றப்பத்திரிக்கை. நினைச்சு பாருங்க. அந்த குற்றப்பத்திரிகை ஐஜில இருந்து, டிஐஜில இருந்து, கலெக்டர்ல இருந்து, எஸ்பில இருந்து, டிஎஸ்பில இருந்து, இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லார் மீதும் பதிவு செய்யப்பட்டது வழக்கு. என்ன தண்டனை? என்ன தண்டனை? திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. தேர்தல் நிக்கும் போது சொல்றாங்க, எங்களுக்கு மட்டும் ஆட்சியை கொடுத்து பாருங்க, சுட்டவனெல்லாம் என்ன பண்ணி போடுறோம் பாருங்க. ஆட்சிக்கு வந்துட்டாங்க. கலெக்டர் அந்த மகேந்திரன் எங்க போயிட்டாரு தெரியுமா? நேர தலைமை செயலகத்துக்கு போயிட்டாரு, ப்ரமோஷன். அங்க இருந்து எஸ்பி தலைமை செயலகத்துல போய் உட்கார்ந்திருக்காரு. டிஎஸ்பி வேற இடத்துக்கு போயிட்டாரு, ஐஜி வேற இடத்துக்கு போயிட்டாரு, டிஐஜி இருந்தவருக்கு ப்ரமோஷன், எல்லாருக்கும் ப்ரமோஷன். ஏன்? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படியே 10 தள்ளிடுவோம். நீங்க என்ன பண்ணீங்க? இதே திமுக ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல அடி விழுந்துச்சு. எங்க? திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன். இப்படி சாரா கிடைக்கிற போறாங்க. ஒரு அம்மா செவுட்ல அடிச்சாரு ஒரு டிஎஸ்பி. அப்படியே பரபரப்பா பேசுறாங்க. ஆட்சிக்கு வந்தோம்னா என்ன பண்றோம்னு பாருங்க, நாங்க எஸ்பி ஆக்கி விட்டாங்க. எப்படி செவுட்ல அடிச்சு இப்படியான ஆள் தான் தேவை அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி எஸ்பி ஆக்கிட்டாங்க. இதான் நடந்துருச்சு. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் பேசுறோம் உட்கார்ந்துக்கிட்டு, நாங்க வந்து அது இந்த படுகொலையை நாங்களும் கண்டிக்கிறோம். கண்டிங்க. இது எப்படி தடுப்பீங்க? இந்த கூட்டமே இறுதி கூட்டமா இருக்குமா? இந்த அஜித் குமாரே கடைசி மரணமா இருக்குமா? கிடையாது, இருக்காது. அதுக்கு தண்டனை இது அல்ல. இந்த 5 லட்சம் ரூபாய் தண்டனை கிடையாது. அவன் தம்பி நவீன் கொடுத்த 30,000 ரூபாய் அரசு வேலை தண்டனை ஆகாது. இந்த 5 காவலரை கைது பண்ணி வச்சிருக்காங்களே, அது தண்டனை ஆகாது. முதல்ல சட்டம் மாத்தணும். இந்த போலீஸ்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த சீருடை அணிந்த போலீஸ், சீருடை அணியாத போலீஸ், இந்த டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்காங்கல்ல, இந்த காவல்துறைக்கு உண்டாகப்பட்ட சட்டம் இருக்கு பாருங்க, அதை முதல்ல மாத்தணும். ஆங்கிலேய காலத்துல போட்டு போனது, நமக்கு அடிமையா இருக்க நாய் அப்படின்னு டானாகாரன் ஒரு படம் பாத்திருக்கீங்களா? டானாகாரன் பாக்கலாம், போய் பாருங்க. நான் சொன்ன காட்சி ஒரு 5 நிமிஷம் வரும். அந்த படத்தை போய் பாருங்க, போலீஸ் என்னன்னு புரிஞ்சிடும். டானாகாரன்ல இந்த சிவாஜி கணேசனோட பேரை, சிவாஜியோட பேரை நடிச்சிருப்பாரு விக்ரம் பிரபுன்னு சொல்லி ஒருத்தர், பிரபுவோட பையன். அவர் போலீஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி போலீஸ் பயிற்சி எடுக்கக்கூடிய இடம் இருக்கும், தேர்வாகி போலீஸ் பயிற்சி 6 மாசம். அவங்களுக்கு 1000 போட்டிருக்காங்க, நமக்கு தேவையில்லை. அந்த பயிற்சி நடக்கக்கூடிய இடத்துல ஒரு காட்சி வருங்க. ஒரு பெரிய மரத்துக்குள்ள ஒரு போலீஸ் வந்து பாரா போட்டிருப்பாங்க. இப்படியே டெய்லி போய்கிட்டே இருப்பான். மேல இருந்து பெரிய பேசிட்டு இருப்பாரு ஹீரோட்ட. அவன் எதுக்கு நிக்கான்னு தெரியுதா அப்படிம்பாரு. அவனை கூப்பிட்டு எதுக்குடா அந்த மரத்துக்களை நிப்பாங்க? தெரியல சார், வந்ததுல இருந்து ஒருத்தர் நின்னுக்கிட்டு இருந்தான், அவன் போனதுக்கு அப்புறம் என்ன போட்டாங்க அப்படிமா. உண்மை என்ன தெரியுமா? அந்த மரம் செடியா வச்சிருக்காங்க. அந்த மரத்தை முதல்ல நட்டு வைக்கும் போது அந்த மரத்தை அங்கிட்டு வந்து ஆடு மாடு மேஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பாரா போட்டுருக்கானுங்க. அங்க ஒரு பீட்டை போட்டு ஒருத்தனை போட்டு இதை பாத்துக்கிடான்னு. அந்த மரம் வளர்ந்து 50 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் ஒருத்தர் அங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவன் எதுக்கு போட்டான்னு அவனுக்கும் தெரியல. ஏன் நிக்கிறது? ஏன்னா மாத்த முடியாது ரூல்ஸ். ஏன்னா இப்ப ஐஜியை நினைச்சா அவனை மாத்த நினைச்சா ஏற்கனவே போட்டிருக்காங்க, ஒரு விஷயமா தான் போட்டிருப்பாங்க. ஏன் மரத்தை கொடை இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. அப்ப என்னன்னா இங்க எதற்கு காவல்துறை கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது, காவல்துறை ஆங்கிலேயர் காலத்துல எதுக்காக கொண்டு வந்தானோ அந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு இருக்குது. இதுதான் சிக்கல். இப்ப இந்த 5 பேரை கைது பண்ணி உள்ள ஓட்டால முடிஞ்சிருமா? அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் அவர்கள் ரமேஷ் குமார் நினைக்கிறேன், அவருக்கு தெரியாமல் இந்த அஜித் குமார் எப்படி டிஎஸ்பியோட தனிப்படை பிரிவுக்கு போனாரு? யோசிச்சு பாருங்க. நிகிதான்னு ஒரு பொண்ணு, ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து இந்த பையன் நகையை திருடிட்டான்னு போய் கொடுத்துருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போனோம், வாசு ஸ்டேஷனுக்கு போனோம்,
இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் அந்தந்த ஸ்டேஷனுக்கு போகணும். போய் வாய்மொழியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஐயா காணாம போச்சுங்க, ஐயா காணாம போச்சுங்க, ஐயா காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொடுத்தா எடுத்துக்கிறாங்களா? நீ யாரு? ஒண்ணு இல்ல, உங்க பையனோட சர்டிபிகேட் தொலைஞ்சிட்டு போய் சொல்லுங்களேன். நகையை தூர விடுங்க. காலையில் அது பணம் நகை போயிட்டு உங்க பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருநெல்வேலி போயிட்டு வரும்போது தொலைச்சிட்டான்னு போய் நில்லுங்க. எத்தனை படிக்க? காலேஜ் படிச்சிருக்க போதே உனக்கு சர்டிபிகேட் ஒழுங்கா வைக்க தெரியாதா? தள்ளிங்களே அம்மா உயிரிங்க. யாருன்னா 1008 பிரச்சனை இவன் வேற தூக்கிட்டு வந்துருவாங்க. போய் வீட்டுல தேடி பாரு. பாசல போனா அப்படியே செல்ல நோண்டிக்கிட்டே போனா உடனே போய் பார்த்துட்டு வா. இவன் திருப்பி போயிட்டு வருவான். சார் காணோம் சார். அப்படியா? உங்க அப்பா கூட்டு வா. என்ன புள்ள வளர்ந்துருக்கா? புள்ள நீலாம் ஒரு ஆளு. புள்ள வளர்ந்துருக்க புள்ள அச்சனமா புள்ள. காலேஜ் படிச்ச பையா சர்டிபிகேட் ஒழுங்கா வைக்க தெரியல இவங்க. ஏன்னா இவங்க கலெக்டர் படிச்சிருப்பீங்க, இன்ஸ்பெக்டர் ஆகும். இங்கிட்ட ஜட்ஜி மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. போலீஸ் வேலைக்கு வந்திருக்கவங்க இந்த படிப்புல பெரிய படிப்பு படிச்சவங்க. அப்படியே வந்து உட்காந்து நீ எல்லாம் என்ன படிச்சிருக்க இவங்க எல்லாம் கேட்டுட்டு கடைசியா சரி எப்பயார் போடணும் போடும் திடீர்னு கிடைச்சிருச்சுன்னா பேஸ்புக்ல போட்டு வை. இதெல்லாம் போட்டு வை. எவனாவது எடுத்தா சொல்லுவா. அப்புறம் பாக்கலாம். ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், எஃப்ஐஆர் போடுறதுக்கே திணறுவாங்க. ஏன்னா இவங்க அப்பா கூட சொத்தை எழுதி கேட்கிறோம். ஏன்னா அவன் படிச்ச சர்டிபிகேட் காணாம போச்சு. ஒரு எஃப்ஐஆர் போட்டு கொடுக்க என்ன செய்யுது? ஒரு சிஎஸ்ஆர் ஒருத்தன் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்த உடனே கொடுக்கப்பட வேண்டியது சிஎஸ்ஆர். தரவே மாட்டானுங்களா? தரவே மாட்டாங்க. சிஎஸ்ஆருக்கே 3 நாள் சுத்த விடுவாங்க. ஸ்டேஷன்ல போய் பாருங்களேன். சிஎஸ்ஆர் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்டேஷனுக்குள்ள நீங்க போய் ஒரு மனு கொடுத்துட்டீங்கன்னா உங்க கையில ஒரு சிஎஸ்ஆர் வந்தாகணும். நான் அங்க ஒரு மனு கொடுத்துருக்கேன், அந்த மனுவை நீ வாங்கியிருக்கேன், எனக்கு பதில் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு தான் அந்த சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் ஆகுறதா இல்ல சிஎஸ்ஆராவே க்ளோஸ் ஆகுறதா அப்படின்னு அப்புறம் பின்னாடி பாத்துக்கலாம். நான் சொன்னது குற்றச்சாட்டு பொய்யா மெய்யா அப்படின்னா அந்த நிகிதா 9 பவுன் நகையை காணாம போச்சுன்னு சொன்ன உடனேயே சிஎஸ்ஆர் ஏன் கொடுக்கல? ரமேஷ்குமார், இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் ஏன் கொடுக்கல? அந்த பொம்பளையே சொல்லுது, நான் வந்து ரொம்ப நேரமா காத்து கிடக்க, நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இவங்க ஒண்ணுமே தர மாட்டேன். ஏன் சிஎஸ்ஆர் கொடுக்கல? சிஎஸ்ஆர் போடாத ஒண்ணு எஃப்ஐஆர் எப்படி மாத்தின? எஃப்ஐஆர் ஆக்கின உடனே அந்த பையன் அஜித்குமார் டிஎஸ்பியோட கைகளுக்கு எப்படி போனா? அந்த தனிப்படை கைகளுக்கு எப்படி பரிமாற்றப்பட்டா? யா உனக்கு தெரியாம நடந்தது, இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம நடந்ததா? அப்ப இன்ஸ்பெக்டர் கைது பண்ணணும், இன்ஸ்பெக்டர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இன்ஸ்பெக்டர் விட்டுறக்கூடாது. அந்த ஸ்டேஷன்ல மொத்தமா காலி பண்ணணும். அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்கிற அத்தனை பேரையும் பணி மாற்றம், பணியிட மாற்றம் கிடையாது, தூக்கி உள்ள போடணும். இனி ஒரு இடத்துல ஒருத்தங்க அடிச்சான்னு வச்சுங்க, நம்ம ஓடி வந்து தலைவரை அடிச்சிட்டு இருக்காங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு வெளியே வந்து ஒருத்தரா சொல்லி கொடுக்கணும். ஏன் சொல்லுங்க? அவன் அடிச்சு அவனோட போவாது, எல்லா தலையிலும் விழுந்துரும். அப்ப அங்க வேலை செய்ய 42 பேரையும் கொலைக்கேஸ் தூக்கி உள்ள போடணும். ஆனா இவங்களெல்லாம் போட்டுடலாம். நான் சொல்றேன் இவங்களெல்லாம் போட்டுடலாம். ஆனா ஐபிஎஸ் யாரு எஸ்பியை போட முடியாது. போலீஸ்காரன் போய் கேளுங்க, எங்களை போடவே சொல்றீங்களே மதிவாணன், நீங்க எஸ்பியை பத்தி பேசுங்களேன். நான் பேசிடுவேன், நீங்க பேசுறீங்களா? நான் மேடம் நம்பிக்கிறியா? நான் கட்சிக்காரன், நான் பேசிடுவேன். எஸ்பி வாயா போயான்னு கேட்டுருவேன், சண்டைக்கு நேருக்கு நேரம் கேட்டுருவேன். இதுக்கு நீதிமன்றத்தில் போய் சந்திச்சிருவேன் வழக்க. உங்களால பேச முடியுமா? நீங்க போலீஸ்காரன் தானே, போலீஸ் தானே பாக்குறீங்க. உங்களுடைய மூத்த அதிகாரியான எஸ்பியை பற்றி உங்களால பேச முடியுமா? முடியாது. ஏன்? அவன் சங்கம் வச்சிருக்கான். ஐபிஎஸ் படிச்ச அத்தனை பேரும் சங்கம் வச்சிருக்கான். இங்க போலீஸுக்கு தான் சங்கம் கிடையாது. போலீஸ் ஆகி இன்ஸ்பெக்டர் ஆகி ப்ரொமோஷன் டிஎஸ்பி ஆரா எஸ்பி ஆரா பாருங்க, சங்கம் செல்லாது. நேரடி ஐபிஎஸ் ஐஏஎஸ் வர்றான் பாத்தீங்களா, அண்ணாமலை மாதிரி ஆளு. அதனாலதான் ஐபிஎஸ் கூடத்துல போய் நின்னுட்டு நாம் தமிழர் கட்சி தீவிரவாத கட்சி, நம்மளால கவனமா இருக்கணும் எப்படி அண்ணாமலை அட்டே எங்க அப்பா. ஏன்? சங்கம் இருக்குது. அவன் கூடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா. இங்க மத்த சங்கம் வேணும்னு நினைச்சு பாருங்களேன். நான் போலீஸுக்கு சங்கம் வேணும்னு பேசுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எதுக்கு சொல்றது தெரியுமா? இன்னைக்கு இவ்வளவு பேச்சு, லஞ்சம் வாங்குற போலீஸ், அப்படி வாங்குற போலீஸ், இப்படி வாங்குற போலீஸ் பேசுறாங்கல்ல. சங்கம் மட்டும் வச்சுவாங்க, எவனாவது பல்லு நாக்கு போட்டு பேச முடியுமா? பேச முடியுமா? முடியாது. ஏன்? சங்கம் இருந்தா இந்த சம்பளம் பத்தாது, போராட முடியும். காவல்துறை இந்த கொடுக்கிற படைப்பரிவாரம் பத்தாது, போராட முடியும். இன்னைக்கு 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய காவல்துறைக்கு வாரத்துல ஒரு மாசத்துல ஒரு நாள் விடுப்பு இருக்குது. தர்றாங்களான்னு கேளுங்க. பண பரிவர்த்தனையோட விடுப்பு இருக்கு, தர்றானா? இந்த அதிமுக அரசு வந்து 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் முடிய போகுது. இன்னைக்கு அறிவிச்சிருக்கான். எதுல? ஜனவரி மாசத்துல இருந்து நீங்க இந்த 4 நாள் விடுபடுகலன்னா அந்த 20 வருஷத்துல 24 நாள் நீங்க விடுபடுகலன்னு வச்சுக்கோங்களேன், அதை காசா கொடுத்துருவோம். ஏன் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் என்ன பண்ண? ஏன் பண்ண முடியல? இதெல்லாம் கேட்க முடியுமா? ஆனா சொல்றாங்க, மேலதிகாரி சொன்னாங்க நாங்க அடிச்சுட்டோம், என்ன பண்றது? அப்ப சாவு. மேலதிகாரி வீட்டுக்கு போயிருவான் டாட்டான்ட்டு, நீ உள்ள இருந்து சாவு. இந்த ஜெயராஜ் பள்ளி கொலை வழக்குல 5 வருஷம் உள்ள ஒருத்தர் செத்தே போயிட்டான். இப்ப இங்க அந்த 5 பேரு, இந்த 5 பேர் பத்தாது. இதுக்கு மேல டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணது பார்த்தா அவரை உள்ள தூக்கி போடணும்.
அந்த எஸ்பி எழுதிக்கிட்டு வரணும், அதுக்கு மேல ஐஜி வரணும், டிஐஜி வரணும், எல்லாத்துக்கும் மேல ஸ்டாலின் முத உள்ள போகணும். ஆமா போகணும். ஏன் சொல்லுங்க? ஸ்டாலின் உண்மையிலே சோத்துல உப்பு போட்டு திக்கிறாரு தான் உள்ள நான் வந்து இந்த பதவியை ராஜினாமா பண்றேன்னு வந்துடணும். ஏன்னா அவர் தான் சொல்றாரு, நான் மிசா காலத்துல அடி வாங்கினேன். எங்க மிசா காலத்துல பொண்டாட்டி அடி வாங்கியிருப்பாரு நினைக்க, அவர் வந்து போலீஸ் அடி வாங்கினு சொல்றாரு. அது உண்மை இல்லைன்னு பல பேர் சொல்லிட்டாங்க. சரி விடுங்க, அந்த பிரச்சனை நம்ம போக வேண்டாம். அந்த மிசா காலத்துல வாங்கின அடிக்கு இப்ப முதலமைச்சர் ஆனவன ஒரு கண்காட்சி வைக்கிறாங்க. ஸ்டாலின் படத்து கிடக்காரான், அவர் போச்சிலே ஒருத்தர் மிதிக்கான் போலீஸ்காரன் காலத்திக்கிட்டு, அப்படி ஒரு படத்தை வச்சு அப்படி பார்த்த மாதிரி வச்சோடனே எல்லா நடிகர்களும் போய் கூட்டு காட்டுறாங்க, எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டு காட்டுறாங்க. பாருங்க, முதலமைச்சர் இருந்தவர் எப்படி எல்லாம் மக்களுக்கு அடி வாங்கி இருக்கிறார். இப்ப எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எப்படி எல்லாம் அடி வாங்கி இருக்கிறார், இப்படி எல்லாம் அடி வாங்கி அந்த மனுஷனுக்கு தெரிய வேண்டாமா? ஒரு முதலமைச்சரின் மகனாக இருந்த நமக்கே இந்த நொங்கு நொங்கு நொங்கிறார்களே. ஒரு முதலமைச்சரின் மகனாக இருந்த நம்மளே இந்த தாங்கினாங்களே, அப்பாவி மக்கள் எல்லாம் இந்த போலீஸ்காரன் என்ன அடி அடிப்பா அப்படின்னு தெரிஞ்சு நீ சட்டத்துக்கு வந்த உடனே, காவல்துறை மந்திரியா வந்த உடனே கூப்பிட்டு, இனி எங்கேயாவது லத்திய பயன்படுத்தின, எங்கேயாவது படுகொலை நடந்தது, எங்கேயாவது அடிதடி ரத்தம் வந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னதான் வீட்டுக்கு அனுப்புவேன். நான் மேலதிகாரிலாம் கேட்க மாட்டேன். ஆர்டர் போட்டுக்கணுமா வேண்டாமா? என்ன சொல்றீங்க? சாரி. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் அப்படிதான் அடிப்போம். பெருசானா சாரிமா, இல்லைன்னா பூரி திட்டு போய் படுப்போம். அவ்வளவுதான். ஏன்னா 40 நாள்ல ஒண்ணுதான் வெளியே வந்திருக்கு. ஜெயராஜ் பள்ளிக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம பேசுறோம். அது வரைக்கும் செத்தவனை பத்தி நம்ம பேசவே இல்லை. அதான் சொல்ற, பக்கத்துல இருந்த தங்கச்சாமி தெரியலையே, புளியங்குள்ள செத்து போன தங்கச்சாமி நமக்கு தெரியலையே, சங்கரமையில வடக்கப்புதூர்ல செத்து போன முருகனை பத்தி நமக்கு தெரியலையே. நம்ம வாசல தானே இருக்கோம், தெரியலையே. அப்புறம் அண்ணா நகர்ல செத்து போனவனையும், முதுகுளத்துல செத்து போனவனையும், தஞ்சாவூர்ல செத்து போனவனையும், காரைக்குடியில செத்து போனவனையும் நமக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு எப்படி தெரியும்? அது வாட்டுக்கு இருப்பான். எங்கள் ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக உரை கொண்டிருக்கிறார்கள். நேரடி கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன் நான் தான். எது ஸ்டாலின் சொல்றாரு, நேரடி கட்டுப்பாட்டுல எல்லாமே இருக்கு. உன் நேரடி கட்டுப்பாடு அடிச்சு கொண்டிருக்காங்க. டேய், உன் நேரடி கட்டுப்பாடு தான் அடிச்சு. இதுல வெக்கமே எல்லாம் பாருங்க, எல்லாரும் நான் அப்பான்னு கூப்பிட ஆசைப்படுறாங்க. என்ன வந்து அப்பா அப்பான்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க. இந்த வடி இந்த கவுண்டமணி செந்தில் ஒரு படத்துல டே தகப்பா, டே தலப்பா அப்படிமாங்களா, அப்படித்தாண்டா கூப்பிட ஆசைப்படுறாங்க. உன்னை அப்பான்னு எவனும் கூப்பிட்டா டே தலப்பா, டே தலப்பா அப்படிதான் கூப்பிட ஆசைப்படுறாங்க. ஏன் சொல்லுங்க? எந்த அப்பனாவது குடியார அப்பனா இருப்பானா? குடியார அப்பனா இருக்கலாம், குடிக்க வைக்கிற அப்பனா இருப்பானா? எவனாவது வாரம் பொருள் ஊத்தி விடுற எவனா அப்பனா இருப்பானா? புள்ள இந்த நாட்டு குடிமக்கள் அத்தனை பேருக்கும் சாராய கடை திறந்து விட்டு குடிங்க குடிங்க குடிச்சு பிடிச்சிட்டு பாருங்க. நீங்கள் போதையின் பாதையில் செல்லக்கூடாது. இவர் கை கிடு 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 ஆடுது. என்னடா போதையின் பாதை செல்லக்கூடாது? இவர் நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சு, வயசாகி போச்சு. நீங்க அவர் குடிச்சான்னு நினைச்சீங்களா? நான் சொல்றது இவரான பாக்குற பொதுமக்கள் உங்களை அப்படி சொல்றாங்க, நான் சொல்லல. நான் வந்து வயசாயிடுச்சுன்னு சொல்ல, ஸ்டாலினுக்கு வயசாயிடுச்சு. அவர் கிடு 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 ஆடுறாரு. ஆனா அவர் சொல்றாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள், இளைஞர்கள் இந்த நாட்டுக்கு தேவை. போதையின் பாதையில் செல்றதுக்கு காரணம் யாரு? நீ திறந்து வச்ச கடை. மூதேவி கடையை முடிச்சு போயினா போதைக்கு நான் எங்க போறேன்? எங்க போவேன்?